فيها. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கிறான், ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், உடல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், இன்னும் கௌரவம், அந்தஸ்து, பதவி என்று கொடுத்திருக்கிறான். இவைகளை பார்த்து நம்மளால் பொறாமை கொள்ள முடியுமா என்றால் மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனுடைய செல்வம் அழிந்து போகணும், ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் அழிந்து போகணும், உடல் ஆரோக்கியம் அழிந்து போகணும், நாசமாக போகணும் என்று ஒரு மனிதன் ஒரு தீய எண்ணம் கூட கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் தடை விதித்திருக்கிறது அன்பு சகோதரர்களே. ஆனால் எந்த செல்வத்தை, எந்த பணத்தை எவனுக்கு இறைவன் கொடுத்தானோ அதே இறைவனிடம் நீங்கள் கேளுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் உசைமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ரஅய்தல்லாஹ அன்அம இலா கைரிக், இறைவன் ஒருவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் கண்டால், எப்படிப்பட்ட நிஅமத்? பிமாலின் செல்வம், அவ் இல்மின் அறிவு, அவ் சிஹ்ஹத்தின் ஆரோக்கியம், அவ் ஜாஹின் அந்தஸ்து, அவ் அவுலாதின் பிள்ளைகள், அவ் கைரு தாலிக், அது அல்லாததை நீங்கள் கண்டால் ஃபகுல் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், உனது அருட்கொடையை நான் உன்னிடம் கேட்கிறேன் இறைவா, இறைவா உன்னுடைய அருட்கொடைகளை நாங்கள் உன்னிடமே கேட்கிறோம் என்ற துஆவை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள் இமாம் உசைமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அன்பு சகோதரர்களே, கமா காலல்லாஹு அஸ்ஸ வஜல், குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போல வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலி, இறைவனிடம் அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் கேளுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அம்மா அன் தபகா மக்மூமன் மஹ்சூனன் குல்லமா ரஅய்த நிஅமத்தன் மின் அல்லாஹி அலா அஹதின், ஒருவர் மீது இறைவனுடைய அருட்கொடைகளை காணும் போதெல்லாம் நீங்கள் மக்மூமன் மஹ்சூனன், சோகமாகவும் மன உளைச்சலுடனும் இருந்தால் ஃபஸௌஃப துஹ்ரிகு நஃப்ஸுக், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள் என்று இமாம் உசைமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.